வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனால் போதக்கார இளவரசன் மறுபடியும் நாடகத்துக்கு திரும்பிட்டா. நாடகத்துன்னா பழையபடி யூடியூப்பில் உட்காந்துட்டு தக்காளி சோறு, தயிர் சோறு, எங்கள் வீட்டில் பழைய சாப்பாடு, நீங்கள் எது சாப்பிட்டீங்க, இனிமேல் அதுதான் சொல்ல போகிறா. நான் தான் அன்றைக்கி சொன்னேன்லங்க, இந்த மருந்து பிஸ்னஸ், இந்த மருந்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற மருந்து பிஸ்னஸ் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும்போது இவன் ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபுல்லுக்கு மாட்டியிருப்பானாட்டுக்குதுங்க. ஆனால் இவன் எந்த இடத்துலையுமே இந்த ஆள் எந்த இடத்துல உண்மை சொல்ல மாட்டான்னு வச்சுங்க. அன்றைக்கி ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் உட்காரும்போது அந்த விஷயத்தை சொல்லவே கிடையாதுங்க. போலீஸ்கார் சொல்ல வேண்டாம் சொல்லிக்கிறார் அப்படிங்கிறது. அப்புறம் தான் தெரிஞ்சது அவரோட காரு ஒரு வாகன விபத்தில் சிக்கி இருந்தது. அதையவே சொல்லாதவர் இந்த மாதிரி விஷயமெல்லாம் சொல்லுவாரான்னு கேட்டால், அந்த போதக்கார இலவசனை பற்றி மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ பழையபடி வீட்டுக்கு வந்தாச்சாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நாய்க்கு பிஸ்கட்டுமே, நாய் கூட விளையாடுறது இந்த இனி நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க, அதையும் பார்த்து ரசிக்கிறாங்க பாருங்க. ஆனால் இவன் ஒரே ஒரு நாளைக்கு கண்டிப்பாக புல்லுக்கு மாட்ட போகிறாரு. அதனோட அறிகுறி தான் இப்போ மறுபடியும் வீடியோ போட்டால் ஆச்சரியப்படுறது இல்லைங்க. எங்களுக்கு நிறைய வேலைங்க, அதனால் மருந்து வீடியோ போட முடியலைங்க. ஏன்னா நான் ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியாக்கெல்லாம் நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்குறோங்க. அதனால தான் வீடியோ போட முடியல. அது காரணம் கிடையாது. ஒன்றா இந்த ஆளுகிட்ட யாருமே மருந்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா இவனோட பித்தலாட்டத்தை பற்றி தெரிஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கியிருப்பார். அதுதான் மருந்து வீடியோ. ஏன்னா உண்மை எந்த இடத்துலையுமே இந்த ஃபேமிலி சொல்லாதுன்னு வச்சுங்க. அது வேறு விஷயம் வச்சுங்க. அதனால் இவங்ககிட்ட மருந்து வாங்காத வரைக்கும் நல்லது தான். ஏன்னா அத்தனை பேர்த்த குடும்பம் பண்ணி ஏமாற்றி பித்தலாட்டம் போட்டு அந்த பொய்கேரியுமே இந்த போதக்காரனுமே சம்பாதிச்சிருப்பாங்க. இப்போ பழையபடி எங்கள் வீட்டில் தயிர் சாப்பாடுங்க, எங்கள் வீட்டில் தக்காளி சாப்பாடுங்க, எங்கள் வீட்டில் பழைய சாப்பாடுங்க, எங்கள் வீட்டில் நட்ஸுங்க, நாங்கள் இதைத்தான் சாப்பிட்றோங்க அப்படின்ட்டு இனி வீடியோ வரும். கவலையே படாதீங்க. அவங்க முட்டாள் சப்ஸ்கிரைபருக்கு அதையவே நினச்சி பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலை வட்டியெல்லாம் கிடையாது வச்சுங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அந்த மக்களை ஏமாற்றிய சம்பாதித்த பணம் எங்கேயும் தெரியல. அது விரைவில் வீடோ சொத்தோ இதெல்லாம் வாங்க போகிறாங்க. அதுதான் உண்மை. மொத்தத்தில் பழையபடி நாடகத்துக்கு வந்தாச்சு. அந்த நாடகம் எத்தனை நாளும் தெரியல. திடீர்னு ஒரு சண்டை வீடியோ வரும், அதையும் பார்த்து ரசிங்க. ஏன்னா சண்டை வீடியோ பார்த்தா மட்டும்தான் கிட்டத்தட்ட 100K 150K போகும். இது ஒரு வீடியோ போட்டிருப்பார். அந்த வீடியோ இருக்குது ஒன்றும் இல்லை, ஆனால் 10,000 தான் போயிருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர் இருக்குது. இவரோட வீடியோ அதிகபட்சம் 50,000 தாண்டதே பெரிய விஷயம். உடனே கேட்பாங்க, உன்ற வீடியோ மட்டும் யோக்கியமானு கேட்பான். நான் யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் இந்த போதக்காரனுமே அந்த பொய்காரியுமே என்ன வேலைன்னா, யூடியூப்பில் உட்காந்துட்டு ஒரு கண்டென்ட் இல்லை, ஒரு டைட்டில் இல்லை, என்ன டைட்டில் யோசிக்கிறதுனே இல்லை. உலக அதிசயமா அப்படின்னு டைட்டில் போடுங்க. அதுக்கும் அந்த டைட்டிலுக்கும் என்ன சம்மந்தம்? ஒன்றும் கிடையாது. இப்போது அந்த மருந்து பிஸ்னஸ் இழுத்து முடியாச்சுன்னு தெரியல. இழுத்து மூடியிருப்பாங்க. யாராக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா யாராக பணத்தை ஏமாற்றிட்டா அது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். அது இந்த போதக்காரனுமே அந்த பொய்கேரியுமே என்றைக்கும் உண்மை சொல்ல போகிறதில்ல. ஆனால் இவங்களோட உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும்போது காரி மூஞ்சிலே துப்பிடுவீங்க. ஏன்னா இந்த போதக்காரனுக்கு அந்த பொய்காரி முதல் மனைவியெல்லாம் கிடையாதுங்க, 2வது மனைவி தான். ஆல்ரெடி இவனுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் திருப்பி எல்லா வீடியோவும் சொல்லியாச்சுங்க, நிறைய வீடியோ சொல்லியாச்சுங்க. இருந்தாலும் மெமரி பண்ணுறேன் இவர். ஆனால் அவங்க சப்ஸ்கிரைபர்லாம் என்னென்னு நினச்சிட்ருக்குறாங்கன்னா, இதுதான் முதல் மனைவியெல்லாம் கிடையாதுங்க. இவங்க அந்த பொய்கேரியோட வீட்லேயே கலப்பு திருமணம் தான் நடந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அந்த போதக்காரனும் பொய்கேரியும் வழக்கமாக பழையபடி நாடகம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாடகம்னா வீட்டில் பழைய சாப்பாடு. நீ அந்த குழந்த ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் சரி வீடியோ போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல் போட்டதுக்கப்புறம் வீடியோ போட்டால் நல்லா ரீச் ஆகாது. இனி இந்த போதக்காரன் மருந்து விற்பானான்னு கேட்டால் திடீர்னு விற்பான். ஒரு திருடனுக்கு திருடி பழகிட்டா அந்த திருட்டு தொழிலை விடுவது கஷ்டம். அதான் உண்மை. இந்த திருடன் மறுபடியும் அந்த மருந்து விற்பானான்னு கேட்டால் கண்டிப்பாக விற்பானுங்க. கவலையே படாதீங்க. ஆர்டருக்காக அலைஞ்சிட்ருக்கிற போதிய அளவு ஆர்டர் கிடைக்கலையாட்டுக்குது. அதுக்காக எல்லா சப்ஸ்கிரைபர் நினச்சிருப்பாங்க, ஓ மருந்து தொழில் விட்டாச்சு, இன்னும் வீடியோ போட ஆரம்பிச்சாச்சு. அதுதான் இல்லை. மறுபடியும் மருந்தை
தொழில் கண்டிப்பாக பண்ணுவா. இல்லைன்னா ஜெயிலில் வந்து பிடிச்சி இவனை ஒரு நாளோ ஒரு மாதமோ கண்டிப்பாக இவங்க 2 பேர் ஜெயிலில் மாட்டுவார்கள். அது வரைக்கும் இந்த மருந்து தொழில் விடமாட்டாங்க. மொத்தத்தில் இவங்க வீட்டில் இனிமேல் தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு, சண்டை வீடியோ நிறைய வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.